சீமானோட அரசியல் இப்படி இருக்கிற நிலையில விஜயோட அரசியல் என்ன அரசியல் எவனுக்கு தெரியும்? இல்லை அதை தான் கேட்குறேன். அடுத்தது விஜய் இன்ன வரைக்கும் கொள்கை பெருசாகவே சொல்லலை. விஜய்க்கே தெரியாதுங்க அந்தாரோட அரசியல். மாணவர்கள்லாம் கூப்பிட்டு ஏதோ காசு கேசு கொடுத்தாருல, +1 +2 10th பாஸ் பண்ண பசங்களுக்கு. அதில் இப்படி ஊதி மொத்தத்தை இப்படி கொடுக்குறாரு, தள்ளுறாரு. அவன் வாங்கி ஜாக்கெட்டில் வைக்கிறான், சட்டியில் வைக்கிறான். இல்லை அது யங்ஸ்டருடைய அவுட்டை வந்து கேட்ச் பண்ணுறதுக்கான தான் இந்த பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்ற. சார் யங்ஸ்டர்லாம் மனுஷனுங்களா சார் இவங்களாம்? எங்கேயோ கேரளாந்து ஒரு நாய் இங்கே வந்து நான் வந்து விஜய் கூட நடிக்கணும் அப்படின்னு பைத்தியக்கார மாதிரி ஒரு விஜய் படத்தை ஒன்று பெருசாக போட்டுக்கின்னு நான் விஜய் கூட நடித்த பிறகு தான் முடிய வெட்டுவேன் அப்படி இப்படிலாம் பார்த்தோம்ல. அப்போ இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் இருக்கிறதால இருக்கிறதே தமிழ்நாட்டிலே மோசமான கட்சி, அரசியல்னா என்னன்னு தெரியாத ஒரு கட்சின்னா தேமுதிக தான். இந்தியாவிலேயே ரொம்ப தரங்கட்ட மக்கள் இருக்கிற ஊர் எதுனா நம்ம ஊர் தான் சொல்லலாம். சினிமா, ஆக்டிங், ஏமாத்துறது, இதைத்தான் விஜயும் இன்றைக்கு அதை பயன்படுத்தி கொள்ளலாம். விஜயகாந்த் பிறந்தனால நம்ம ஏழை எளிங்களுக்கு எம்ஜிஆர் கொடுக்குற மாதிரி நம்ம கொஞ்சம் பரிசுலாம் கொடுத்து எனக்கு கொஞ்சம் இதெல்லாம் பண்ணி உதவிகள்லாம் செஞ்சு ஒரு இமேஜை உருவாக்கணும். நான் தான் ஏன் பண்ணேன். அப்போ விஜயகாந்த்ன்றவன் ஒன்றுமே பண்ணல. இங்கே வந்து விஜயோட நம்ம சீமான் சேர்றாருன்னா அது சீமானுக்கு தான் அசிங்கம். சீமானுடைய அரசியல் மகத்துவமான அரசியல். தயவு செஞ்சு அந்த அரசியலை ஒத்த கட்சிகளோடு போங்க. என்ன கேட்டால் எடப்பாடி கூட சீமான் வந்து 4 படுகொலைகள் நடக்கும், ஒன்றும் கண்டுக்க மாட்டார். அரசியல்வாதிகள் கொள்ளையடிப்பான், ஒன்றும் கண்டுக்க மாட்டார். 2027 பேர் ஒட்டு மொத்தமாக ஒரே நாளில் ஒரே ஃபைட்டில் எல்லா எதிரியும் அடிச்சிடுற மாதிரி எல்லாத்தையும் முடிச்சு கீச்சிடுவாரா? அக்காட் வாய்ஸ் பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் புரட்சி தமிழக கட்சியினுடைய தலைவர் மற்றும் வழக்கறிஞர் திரு ஐயா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றம் வேண்டும் அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் தொடர்ந்து பேசிகிட்டே வர்றார். நாங்கள் வைக்கிற கொள்கை வந்து வேறு யாரும் வைக்கலை, ஒரு மாற்றத்திற்கான அரசியல் கட்சி, அது மாற்றத்திற்கான ஒரு சித்தாந்தம் அப்படின்னு சொல்கிறாரு. சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் விஜய் அவர்களை ஏற்கனவே விமர்சிக்கும் போது வெறும் நடிகர் மட்டுமே, நடிப்பு மட்டுமே இதுக்கு தகுதியா, அரசியலுக்கு தகுதியான்னு கேட்டால் இல்லைன்னு சொன்னவர், தற்பொழுது விஜயினுடைய அந்த மாநாட்டுக்கு அழைப்பு வந்தால் நான் கலந்து கொள்வேன், கூட்டணி குறித்து ஏதேனும் பேச்சுவார்த்தை வரும்போது தம்பியும் அண்ணனும் ஒன்று சேரதை நீங்கள் விரும்பலையா அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறாரு. இது என்ன கூட்டணி சேர போகிறாங்களா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மற்ற கட்சிகள் பயன்படுத்துகிற மாதிரி கொள்கை வேறு, கூட்டணி வேறு. ஓகே, கூட்டணிக்கும் கொள்கைக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு எல்லாரும் இங்கே பேசுகிறாங்கல்ல. அந்த பார்வையிலிருந்து சீமான் பேசியது அந்த மாதிரியா அப்படின்னு இன்றைக்கி ஒரு டாக் வந்திருக்கு. ஆமாம், நம்ம சீமான் வந்து நாளைக்கு வந்து இந்த இப்போ பாராளுமன்ற தேர்தல் நின்னார், உடனே எம்பி ஆகி போய் டெல்லியை உலுக்கிடுவாங்க நாம் தமிழர் கட்சி ஆட்கள் அப்படிலாம் இல்லை. நாம் தமிழர் கட்சி அரசியலுங்கிறது இந்த மண்ணுக்கான அரசியல். சப்போஸ் இன்றைக்கி இறுதி வரை சீமான் கூட்டணி இல்லாமல் ஒரு பாராளுமன்ற வேட்பாளர், ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவோ இல்லை சட்டமன்றத்திலோ நாம் தமிழர் கட்சி ஆட்கள் ஆளுமை செலுத்தா அப்படின்னும் கூட நாம் தமிழர் பேசுகிற அரசியல் ஜெயிச்சு போனோன்னா சட்டை பிடிச்சி கேட்கும். ஓகே, அது எவன் ஜெயிச்சு வந்தாலும் ஊருக்குள்ளே ஒரு எம்எல்ஏ வரான்னா, ஏய் என்ன அது இந்த மண்ணுக்கான அரசியல் இது இல்லையே அப்படின்னு கேட்கிற வல்லமை அந்த அரசியலுக்கு உண்டு. அதால் நான் அடிக்கடி சொல்லுவேன், சீமானே இந்த அரசியலை நாளைக்கு பேசலைனாலும் சீமானே விதைக்கப்பட்ட அரசியல் அது தனியாக நின்று பேசும். நீங்கள் பல கட்சிகள்லேருந்து இப்போ கட்சிக்கு போகிறவன் இப்போ சாதாரணமாக ஒரு ரசிகர் மன்றம் இருக்குன்னு வச்சுங்களேன், திடீர்னு ஒரு அக்கா மாமா எதனா பொங்கலுக்கு தீபாவளிக்கு வந்திருப்பாங்க. இவன் போய் டக்குன்னு என்ன பண்ணுவான், போய் அந்த ரசிகர் மன்றத்தில் சீட்டுக்கு டிக்கெட் கேட்பான். ஏய் தலைவர் படத்துக்கு நான் சொல்லிட்டேன், ஐயோ என்ன கடைசி நிமிஷத்தில் வந்து சொல்கிறேன் டிக்கெட்லாம் இல்லை அப்படி இப்படின்னா அப்படி கேட்டுக்கிட்டு பார்ப்பான். கேட்டு பார்த்துட்டு எங்கள் மாமா கிட்ட வேறு சொல்லிட்டேன், அந்த ஆள் வேறு நான் அசிங்கமாக நினைப்பாரு அப்படின்ட்டு, சரி இவன் வேஸ்ட்ரா, இவங்கிட்டேருந்து நம்ம அப்படியே நேராக இப்போ ஒரு விஜய் ரசிகர் இருக்கிறான்னு வச்சுக்க, அப்படியே நேராக அஜித் ரசிகர் மன்றத்தை இங்கே உருவாக்குறேன்டா அப்படின்னு உருவாக்கிடுவான். அந்த மாதிரி பல கட்சிகளில் நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி சனாதனத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிற திமுகவிலேருந்து நேரடியாக விலகி பாஜகவுக்கு போகிறாங்க, விசிகாவிலேருந்து விலகி
நேரடியாக பாஜக போகிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கிற சூழலில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகியவர்கள் பெரும்பாலும் வேறு கட்சிகளில் போய் ஆளுமை செலுத்த மாட்டாங்க. பிழைப்பாதி ஒருத்தர் 2 பேர் போயிருப்பானே தவிர இயக்கமாக ஒரு தொண்டனாக அந்த கொள்கையை பின்பற்றுவர் யாரும் வேறு கட்சிக்கு போக மாட்டான். நாங்கள் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவர் அப்படின்னு தனியாகவே ஒரு ஃபார்மில் இவங்க இருப்பாங்க. அதை இது எதை காட்டுது? அந்த அரசியல் அவ்வளவு மகத்துவமான அரசியல். அந்த அரசியலை பேசிட்டு இன்னொரு அரசியல் கட்சியில் போய் அடிமையாலாம் இருக்க முடியாது. அப்படி இருக்கிற போது சீமான் இன்றைக்கி சொல்கிறது அவர் எதை நினச்சி சொன்னார்னு தெரில. ஆனால் சீமானோட அரசியல் இப்படி இருக்கிற நிலையில் விஜயோட அரசியல் என்ன அரசியல் எவனுக்கு தெரியும்? இல்லை, அதை தான் கேட்குறேன். அடுத்தது விஜய் இன்ன வரைக்கும் கொள்கை பெருசாகவே சொல்லலை. விஜய்க்கே தெரியாதுங்க அந்த ஆளோட அரசியல். அந்த செக்யூரிட்டி அந்த இவர் இருக்கார் யார், குஷி ஆனந்தா, அவருக்கு ஒன்றா தெரிஞ்சா தெரியலாமே தவிர விஜய்க்கு சத்தியமாக விஜயோட அரசியல் தெரிவதற்கான வாய்ப்பு இல்லை. கமலஹாசன் எப்படி கொள்கை சலை சுத்துது அப்படின்னு சொன்னார், அந்த ரஜினி சொன்னார் தலை சுத்துதுன்னு. கொள்கை கூட அப்புறம் சொல்கிறேன்னால கமலை மையத்தில் இருக்க. ஆமாம், அப்புறம் சொல்கிறனால அது மாதிரி விஜய்க்கும் கொள்கைக்கும் சம்மந்தம் கிடையாதுங்க. இவனுவ 50 வயசு வரைக்கும் எவனா ஒருத்தர் எழுதி கொடுக்குறத 10 டேக் வாங்கி பேசுகிறவனு. நீங்கள் ஒவ்வொரு டேக்கும் பார்த்தோம்னா ஒரு நிமிஷம் வரது அதிகம் தான். ஒரு சீனுங்கிறது 1 நிமிஷம் வரது அதிகம் தான். ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் தான். அதில் ஒரு வசனத்தை பேசுகிறான்னா இவனுங்க ஊர் தாலையை அரைப்பானோ, அங்கே கூட இருக்கிற தாலையெல்லாம் அரைப்பான். ஏன்னா அந்த 2 வார்த்தையை கூட நான் இவனால் பேச முடியலையே அப்படின்னு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறவங்களாம் கேலி கிண்டல் பண்ணலாம். நான் கூட பார்த்துருக்கேன். ஏங்க இவெல்லாம் ஓடுற வண்டி மாதிரி திரையில் கட்டுவாங்க. நிஜத்தில் பார்த்தோம்னா ஷூட்டிங்கில் பார்த்தோம்னா ஒரு ட்ரே மாதிரி இருக்கும். அதில் ஒரு ஆட்டோவை ஏற்றிட்டு சும்மா இவனுக்கு இப்படி ஆடுறவனோ எதில் ஒரு ஃபேன் வச்சு காற்றடிக்கிறவனும். இதுதான் நிஜம். அப்பேற்பட்டவங்க இவரோட அரசியல் என்ன ஏது எந்த கர்மமும் தெரியாமல் தம்பி கூப்பிட்டா நான் போவேன், அப்போது பெரியப்பா கூப்பிட்டா சித்தப்பா கூப்பிட்டாலும் போவேன், பங்காளி திமுக கூப்பிட்டா போவேன் அப்படி சொல்ல முடியுமா? அதால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டாண்டுங்கிறது ஒரு சீமான் அந்த நேரத்தில் பேசிய பேச்சாக தான் நான் பார்க்குறேனே தவிர இப்போ நாளைக்கு விஜய் ஒரு பிஜேபி மைண்ட் செட்டில் இருக்காருன்னு வைப்போம். பெரும்பாலும் இந்த நடிகர்கள் எவனும் நடிகர்னா அளவுக்கு அதிகமாக பணம் சேர்த்து கருப்பு பணத்தை வைத்திருக்கிற எவனும் மத்திய அரசை பகைச்சிக்கவே மாட்டான். மாநில அரசையும் பகைச்சிக்காதவன்லாம் இருக்கிறான். குறிப்பாக மத்திய அரசை யாரும் பகைச்சிக்க மாட்டாங்க. சும்மா ஒரு 2 ரைடு போதும். இவர்கள் சாதாரணமாக ஒரு 150 கோடின்றாங்க. இவர் என்ன 150 கோடியுமா கணக்கு கேட்டிருப்பார். உடனே விஜய் வீட்டில் ரைட் பண்ணாங்க, எல்லா பேப்பரும் கரெக்டாக வச்சுருந்தாரு. ஆமாம், ஒரு 50 கோடி ரூபா சம்பளம் வாங்குறேன்னு சொல்லியிருந்தாருன்னா அந்த 50 கோடிக்கான பேப்பர் சரியாக இருந்திருக்கும். மிச்சம் 100 கோடி எங்கன்னா வேறு எங்கன்னா வச்சுருந்தாருன்னு வச்சுங்க, விஜய் இல்லை வேறு ஒரு நடிகரும் கூட வச்சுக்க, எவராக இருந்தாலும் சரி. அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதால் முதல்ல விஜய் வரட்டும், என்னன்னு சொல்லட்டும். ஓகே, அதுக்கப்புறம் அவங்க கூட போகிறதா இவங்க கூட போகிறதா அந்த அவனத்துக்கு நடுவில் வைக்கிறதா இல்லை ஓரத்தில் வைக்கிறதான்னு சீமான் முடிவு பண்ணட்டும். ஆனால் தமிழக மக்கள் அவ்வளோ எழுச்சம் வாங்கலாம் இல்லை. திடீர்னு ஒருத்தன் வந்தவொடனே நான் 2026 வரேன், தமிழ்நாட்டை அப்படியே தூக்கி நிறுத்துறேன்னா திப்னு எல்லாரும் ஓடுறதுக்கு சும்மா கொஞ்சம் பேர் நடிகராக இருக்கிறவங்க ஓடுவாங்க. இப்போ நீங்கள் விஜய் இந்த ஏதோ ஒரு மாணவர்கள்லாம் கூப்பிட்டு ஏதோ காசு கொடுத்தாருல, +1 +2 10th பாஸ் பண்ண பசங்களுக்கு, அதில் இப்படி ஊதி மொத்தத்தை இப்படி கொடுக்குறாரு, தள்ளுறாரு. ஆமாம்மா வாங்கி ஜாக்கெட்டில் வைக்கிறான், ஜட்டியில் வைக்கிறான், எங்கெங்கே கேப் இருக்குதோ அவங்க வீட்டிலேருந்து யாரும் எட்டா இருந்தாங்கன்னா அங்கே வாங்கி வைக்கிறான். சரி, ஒரே உழுகு சத்தம், ஒரே ஆர்ப்பாட்டம், விஜய் முத்தம் கொடுத்துட்டாரான். இப்போ இதே ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து இந்த மாதிரி கொடுத்துருவியா? அப்போ இது ஒரு மெச்சூரிட்டி இல்லாத தன்மை தானே காட்டு. ஒரு ரசிக மனப்பான்மையோடு இருக்காங்களோ? ரசிகர்கள் மனதை இந்த ஆள் சரியாக அறிஞ்சு வச்சுருக்கான். இவரை பற்றி தான் ரசிகர்களுக்கு தெரியல. இல்லைன்னா ஒருத்தர் இப்போ அண்மையில் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, எங்கேயோ கேரளாந்து ஒரு நாய் இங்கே நான் விஜய் கூட நடிக்கணும் அப்படின்னு பைத்தியக்கார மாதிரி ஒரு விஜய் படத்தை ஒன்று பெருசாக போட்டுக்கின்னு நான் விஜய் கூட நடித்த பிறகு தான் முடிய வெட்டுவேன் அப்படி இப்படிலாம் பார்த்தோம்ல. அப்போ இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் இருக்கிறதால இவர்கள் இதை பயன்படுத்தி கொள்கிறார்கள். இன்னொரு ஆட்டோ டிரைவர் ஒருத்தர் பேட்டி கொடுத்துரு பார்த்துருப்பீங்க, திருநெல்வேலியே இங்கேருந்தோ படிப்புக்கு உதவி பண்ணுவார்னு 2 பெண்கள் குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு கேட்டு முன்னாடி நின்றுமா, இதெல்லாம் இல்லைம்மா நான் ஒன்றா அந்த கேட்டை போய் பாருமா, ஒரு ஈக்காக்கா கூட வெளியில் என்ன நடக்குதுன்னே விஜய்க்கு உள்ளே தெரியாதமாலாம் சொல்லி நான் அட்வைஸ் பண்ணேன். அவர் கூடுதலாக ஒன்று சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 4-5 பேர் வந்துடுறாங்க, விஜய் அதை பண்ணுவார் இதை பண்ணுவார், அதனால் திறந்த விடாது, தமிழ்நாடா அது திறந்து வச்சுன்னு கிடக்கிறதுக்கு ஏன் ஒன்றாலும் உள்ளே போகலான்னு. அது செக்யூரிட்டி நல்ல பெரிய கேட் உள்ளது. அதால் இவனுங்க இந்த மாதிரி லூஸ் தனமாக போராடுவேன். அதாவதுங்க இவனுங்க நீங்கள் பொதுவாகவே நம்ம தமிழ்நாடு பெரிய அப்படி இப்படின்னு இல்லை,
இந்தியாவிலேயே ரொம்ப தரங்கட்ட மக்கள் இருக்கிற ஊர் எதுனா நம்ம ஊர் தான் சொல்லலாம். ஏன்னா தரம் கெட்டதுன்னா எப்படின்னா, தன்னுடைய தலைமைக்கு யார் வர வேண்டும் என்கிற அந்த சிந்தனை கூட இல்லாத தரம் கெட்ட தமிழர்கள் இருக்கிற ஊர் நம்ம ஊர். இவன் போய் திரையில எல்லாம் முதல்வரை தேடுறான். எங்கேயோ வராத ரஜினியை போய் வா வா வான்னு கூப்பிட்றான். போயஸ் கார்டனில் போய் நின்றுங்கன்னு நாய் மாதிரி காத்து கிடக்கிறான் ஒரு பிறந்த நாளைக்கும். என்னத்துக்கு? அந்த ஆளுங்க அது சரியில்லை இது சரியில்லை இப்போவோ அப்போவோ நீ வந்து அரசியலில் போனால் சீக்கிரம் செத்து போடுவ அப்படின்னு அவரை அவங்க வீட்டில் இருக்கிறவங்க சொல்லி நிப்பாட்டாங்க. இவன் போய் வா வாண்ணா அந்த சாவடிக்க கூப்பிட்றான்னு தெரியல. என்னத்துக்கு? இப்போ அவங்க பொதுவாக ஒரு கட்சின்னா அதுக்கான ஒரு சித்தாந்த ரீதியான ஒரு இருக்கணும். இப்போ நான் அடிக்கடி தேமுதிக கூட சொல்லுவேன், இருக்கிறதே தமிழ்நாட்டிலே மோசமான கட்சி, அரசியல்னால் என்னன்னு தெரியாத ஒரு கட்சின்னா தேமுதிக தான். இன்றைக்கி வந்து 10% வாக்கு வச்சுருந்தாங்க சார். அதுதான் இந்த மாதிரி முட்டா அப்புறம் அவனுக்கு தான் வேறு என்ன பண்ணுறது? இப்போ விஜய் வீட்டை போய் நிற்கிறான்ல சார். நீங்கள் தேமுதிக ஒரு எதிர்கட்சியாக இருந்ததுங்க. விஜயகாந்த் நல்லவர் கெட்டவர் அது வேறு விஷயம்னு வச்சுங்க. அது கூட அந்த நல்லவர் கூட நாங்கள் போட்ட மேக்கப் தான் அதுன்னு ஒரு சிலர் சொல்லிட்டான். விஜயகாந்த் வந்து சினிமா ஆஃபீஸில் சோறு போடுறாருன்னா அது நான் சொன்ன ஐடியா தான். நம்ம வந்து பல கம்பெனிகளில் ஏறி இறங்கணும். அப்போ ஒரு பையன் நம்மள சீனில் இப்போ நம்ம வந்து ஒரு சினிமா கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். அப்போது நம்ம ஆரம்பித்த பிறகு நம்மக்கிட்ட நிறைய பேர் வந்து சான்ஸ் தேடி வருவான். எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்க முடியாது, வந்தவன் வயிறார சாப்பிட்டாவது போகட்டுன்னு அந்த ஐடியாவை நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். இன்னொருத்தர் சொன்னார் வந்து நாங்கள் ரூமில் இருக்க சொல்ல ரோகிணி அந்த லாட்ஜில் பேசிப்போம், விஜயகாந்த் பிறந்தனால நம்ம ஏழை ஏழைங்களுக்கு எம்ஜிஆர் கொடுக்குற மாதிரி நம்ம கொஞ்சம் பரிசுலாம் கொடுத்து எனக்கு கொஞ்சம் இதெல்லாம் பண்ணி உதவிகள்லாம் செஞ்சு ஒரு இமேஜை உருவாக்கணும். நான் தான் ஏன் பண்ணேன். அப்போ விஜயகாந்த்ன்றவன் ஒன்றுமே பண்ணல, புரியுதா? கூட இருந்த 2 பேர் தான் அந்த ஐடியாவை கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிற போது அது யாரோ ஒருத்தர் சொன்னாலும் அவர் தானே செய்கிறார், அவரோட பணம் காசு தானே அது. அப்படி தான் அதை பார்க்க முடியும். அப்படியா? இல்லை அப்படி தானே பார்க்கணுன்றேன். சரி, யாரோ ஒருத்தர் சொன்னாலும் செய்கிறாங்கல்ல, செய்கிறன்ற எண்ணம் வருது இல்லை. நான் ஒன்று சொல்கிறேன், அதை எப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். விஜயகாந்த் ஒரு தடவை ஒரு 15-10 பஸ்ஸையோ வாங்கி ஒரு இதுக்கு கிஃப்ட் கொடுத்தாரு, ஒரு காலேஜுக்கு. அது நல்ல விஷயம் தானே? இல்லை அது அவரோட பேரில் இருக்கிற காலேஜ்னு நினைக்கிறேன். ஆண்டாளா இருக்கிற காலேஜுக்கு இவரோட ட்ரெஸ்லேருந்து பஸ்ஸை வாங்கி ப்ரெசென்ட் பண்ண அவரோட காலேஜ் தான், அவரோட காலேஜ். ஏங்க இந்த பாக்கெட்டில் இருக்கிற காசு எடுத்து இந்த பாக்கெட்டில் வைக்கிறாங்க, இது எப்படிங்க இது? அப்போது இதுதான் விஜயகாந்த். விஜயகாந்துக்குள்ளே அவரோட பர்சனலுக்குள்ளே போகலை. ஆனால் ஒரு எதிர்கட்சியாக இருந்து இங்கே பெரிய தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக இருந்த தேமுதிக சாதிச்சது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். இந்த அரசியலை தேமுதிக வச்சுது, அது இன்றைக்கு இருக்குது. இல்லை இந்த விஷயத்தை தமிழக மக்களுக்காக வாங்கி கொடுத்துருக்கு. அவங்க பொண்டாட்டி பேசுது ஒரு மீட்டிங்கில், விஜயகாந்த் போலீஸ்காரங்களுக்கு என்ன செஞ்சார் தெரியுமா? நானே மிரண்டுட்டேன், ஏன்னா செஞ்சான் இந்த ஆள், போலீஸுக்கு என்ன செஞ்சான்னு தெரியலையேன்னு. எவ்வளவு கண்ணியமிக்க காவல்துறை அதிகாரியாக வேஷம் போட்டு நடித்து நல்ல பேரை உங்களுக்கு வாங்கி கொடுத்துக்கிறாரு. அப்போ ரெண்டாவது விதமாக நடந்துக்கிற காவலர்களாக யார்? அப்போ இவங்களோட அந்த எண்ணம் பார்த்தீங்களா, சினிமா ஆக்டிங் ஏமாத்துறது, இதைத்தான் விஜயும் இன்றைக்கு அதை பயன்படுத்தி கொள்ளலாம். 50 வயசு ஆகி போச்சுன்றாங்க, தலையில் வேற பாதி முடியலன்றாங்க. இதுக்கப்புறமும் வந்து நாம் என்ன நடித்து என்ன பண்ண போகிறோம்? அதால் இப்போ கொஞ்சம் செல்வாக்கு இருக்கிற போதே நாம் வந்து அரசியலுக்கு வந்துடுவோம். அதாவது விஜயனுடைய சினிமா செல்வாக்கை அரசியலில் பயன்படுத்தலாம்னு விஜயோடைய திட்டம் இருக்கு. இப்போதைக்கு ஒட்டி கொண்டு இருக்கிற செல்வாக்கை பயன்படுத்தலாம். அதை நான் சொல்கிறேன், இன்னைக்கு இருக்கிற செல்வாக்கை அல்லது இன்னைக்கு இருக்கிற உச்ச நட்சத்திரம் அந்த செல்வாக்கை பயன்படுத்தலாம்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இந்த செல்வாக்கை சீமானும் பயன்படுத்திக்கிறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி இதுக்குள்ளே எழுது. ஏன்னா இன்னைக்கு கூட்டணி தலைமை நான் அப்படின்ற இடத்துல அவர் அறிவிக்கலை. இந்த வரைக்கும் கூட்டணின்ற பேச்சுவார்த்தையோ இல்லை கூட்டணிக்கு வாங்கன்றதையோ விஜய் அவர்கள் சொல்லலை. ஆனால் இன்னைக்கு துரைமுருகன் அவர்கள் சொல்கிறாரு, ஒரு வேளை கூட்டணி அமைந்தால் அமைய வாய்ப்பு இருக்குது, ஒரே கொள்கையோடு இருந்து அமைய வாய்ப்பு இருக்குன்னு கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர்லாம் பேசுகிறாங்க. ஸோ அதை நம்ம எப்படி பார்க்குறது? அதாவது எப்படின்னா, ஒரு சிலர் வந்து வாழும் அம்பேத்கர் இவர் ஆமாம் சொல்லுவாங்க. அது வந்து அந்த சொல்லி அம்பேத்கரை அசிங்கப்படுத்துகிற வேலை அது. அந்த மாதிரி இன்றைக்கு வந்து விஜயோட நம்ம சீமான் சேர்றாருன்னா அது சீமானுக்கு தான் அசிங்கம், சீமான் அரசியலுக்கு தான் அசிங்கம். ஏங்க இப்போ விஜய்லாம் இன்றைக்கி ஒரு செல்வாக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ ரஜினிக்கு செல்வாக்கு, இப்போ விஜய்க்கு அதிக செல்வாக்கா ரஜினிக்கு அதிக செல்வாக்கானா ஓரளவு ரஜினி கூட அதிகமாக செல்வாக்கு இருக்கலாம். இல்லை விஜய்க்கு தான் இருக்குன்னு இன்றைக்கி பேசி சொல்கிறாங்களா? சரி 2வது இடத்துல ரஜினின்னு வச்சுப்போம். இப்போ ரஜினி நடிச்ச எல்லா படமும் ஓடிடுதா? அப்படின்னா எல்லா படமும் ஓடணும்ல. இவன் ரசிகர் சும்மா தானே சுற்றினுங்கிறான். நான் இந்த சமயத்தில் ஒன்று சொல்லணுங்க. பாலவாக்கத்துலேருந்து ஒரு ஆட்டோவில் நான் வந்தேன் ஒரு சமயம். ஒரு வயசானவர், ஒரு இஸ்லாமியர், அவர் வண்டி உள்ளே உட்காந்த உடனே வண்டி உள்ளே
சுற்றி ரஜினி படமாக இருக்குது. என்னால் அது உள்ளே உட்காந்துன்னு வர முடியல. ஒரு கட்டத்தில் கேட்டேன், உங்களுக்கு என்னங்க வயசு இருக்குண்ணா? 70 வயசு ஆகுது. பேரப்பிள்ளலாம் இருக்குதாண்ணே? பேரப்பிள்ளலாம் இருக்குதுங்க என்னாரு. ஏன் பேரெல்லாம் உன் மூஞ்சில் காரி துப்புல அப்படின்னு. என்னங்க இப்படி கேட்குறீங்க? இல்லை, உன் பேரை இப்படி ஒட்டி வச்சுருந்தாருன்னா பரவாயில்ல. நீ ஒட்டி வைக்கிறிய உன் வயசுக்கும் உன் தகுதிக்கும் இது தேவையாயா? இல்லைங்க நாங்கள் அப்படியே வளர்ந்துட்டோம் அப்படின்றாரு. அப்போது இதுதான் இந்த நிலைமையை இவர்கள் வந்து பயன்படுத்த நினைக்கிறாங்க. அந்த மாதிரிப்பா இந்த இப்போ இந்த ஆட்டோக்கார வயசுல நம்ம சீமானை பார்க்க முடியுமா? விஜய் புதுசாக வராரு, விஜய்கிட்ட கொஞ்சம் ஆளுங்க இருக்காங்க, என்கிட்ட கொஞ்சம் ஆளுங்க இருக்கிறாங்க அப்படின்னு ஆட்டோவில் ஓட்டின மாதிரி விஜய் ஒட்டிப்பாரா சீமானு? அதால் சீமானுடைய அரசியல் மகத்துவமான அரசியல். தயவு செஞ்சு அந்த அரசியலை ஒத்த கட்சிகளோட போங்க. என்ன கேட்டால் எடப்பாடி கூட சீமான் வந்து குறைஞ்சலான்றீங்க. ஏங்க ஒன்றும் இல்லைங்க, இப்போ தேர்தலில் நிற்கிறோம். இல்லை, அது திராவிட கட்சி இல்லை சார். அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி தானே. பேரில் தானேங்க அது இருக்குது. ஒரு தடவை எடப்பாடி கிட்ட கேட்டாங்க திராவிடம்னா என்னன்னு. ஆனால் அதெல்லாம் யாருன்னா படிச்சவங்ககிட்ட கேளுங்க, எனக்கு என்னங்க தெரியும், ஆய்வாளர்கிட்ட கேளுங்க. ஆமாம், எனக்கு என்னங்க தெரியும், நான் சாதாரண ஆள், நான் விவசாயின்ட்டார். அதால் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம வெளியே நின்று கத்துறோம், அங்கே சரியில்லை சரியில்லைன்னு வெளியே நின்று கத்துறோம். கூட்டணி வச்சு கூட ஜெயிச்சு போய் நீ வேற நான் வேற அப்படின்னு கூட இவங்க இருக்கலாம். ஆனால் அதற்கான சூழல் வரும். ஆனால் அதுக்காக இந்த மாதிரி விஜய் போன்ற ஒரு சின்ன பசங்க கூட சேர்ந்து சில்லித்தனமாக சீமான் நடந்துப்பாரான்றது சந்தேகம். நீங்கள் அந்த ஸ்டாண்ட் எப்படி பார்க்குறீங்க? ஒரு வேளை வைத்தால் நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? அதை வச்சா வரும் விமர்சனங்களை சீமான் தாங்கிக் கொள்ள தான் வேணும். நீங்கள் விமர்சனம் வைப்பீங்களா நான் கேட்குறேன். உங்களுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்கும்? நான் சீமான் மீது 1% கூட நான் விமர்சனம் வைப்பதற்கு இல்லை. அவரோட அரசியல் தூய்மையான அரசியல். அந்த அரசியல் எது கூட சேரப்போகுது, விஜயோட அரசியல் என்ன அப்படின்னு தெரிஞ்ச பிறகு சீமான நம்ம விமர்சனம், அது சரியான அரசியல்லாம் விமர்சனம் பண்ணி தானே ஆகணும். இதில் என்ன இருக்குது? சரியில்லாத அரசியலாம் விமர்சனம் பண்ணி தான் ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து விஜய்க்கான அரசியல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அந்த புஷி ஆனந்த் என்ன சொல்கிறாரோ அதாங்க விஜயோட அரசியல். இல்லை, அதை யங்ஸ்டருடைய ஓட்டை வந்து கேட்ச் பண்ணுறதுக்கான தான் இந்த பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்ற. சார் யங்ஸ்டர்லாம் மனுஷனுங்களா சார் இவங்களாம்? ஒன்றும் இல்லைங்க, நம்ம ரெட் ஹில்ஸில் ஒரு மாலுங்க, என் நண்பரோட மாலுங்க திறந்தார். 10 மணிக்கு சொன்னாங்க. ஒரு நடிகைங்க ஏங்க நிற்கிறாங்க. அன்றைக்கி அந்த ரெட் ஹில்ஸை வந்து டிராஃபிக் ஜாம் ஆகி போச்சுங்க. நிற்கிறான், ஒரு 10,000 பேர் நிற்கிறான். இந்த நாயெல்லாம் எப்படி தான் வந்தான்னு தெரியல, எவன் தான் அவனை கூப்பிட்டான்னு தெரில. அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எதுவுமே அவங்க அம்மாட்ட காட்ட போகிறான் பொழுது, இன்றைக்கி பாரு நான் இவ்வளோ பார்த்தேன்னு. அப்போ இது என்ன தன்மை? இது எல்லா ஊர்லேயும் நடக்குது. சும்மா ஒரு நகை கடையை திறக்க போனால் அவ்வளோதாங்க. அதை நம்ம என்னங்க பண்ண போகிறோம்? அதை பார்த்து அதை விட பல விஷயங்கள் நாட்டில் இருக்குது. இவனுங்க அதுக்கு இல்லை எல்லா யங்ஸ்டர்ஸையும் நம்ம அப்படி கொச்சப்படுத்திட முடியுமா? அப்போ வந்த 10,000 பேரை விட்டு சொல்லலாமா? என்ன வேலை அது? இப்படி தான் யங்ஸ்டர் இருக்கிறான். இல்லை எல்லாருமே இப்போ அதை நோக்கி தான் போகிறாங்களா என்ன? சினிமா மட்டும்தான் அவங்களுக்கு வாழ்க்கையாக இருக்கா என்ன? அவங்க களத்துலையும் இறங்குறாங்க. இங்கே போராட்டம் நடந்தாலும் போராட்டத்துக்கு வராங்க. என்ன போராட்டம்? நீங்கள் சொன்ன மாதிரி சீமான் பின்னாடி இருக்கிற யங்ஸ்டர்ஸையும் அப்போ நம்ம கொச்சப்படுத்த இல்லை. நம்ம எல்லாரும் சொல்லலை, அந்த பொண்ணோட சொல்ல. சீமான் ஒரு 31 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு. நம்ம எல்லாருமே சொல்கிறோம். பல பேர் இப்படி தானே இருக்கான். இப்போ விஜய் போட்டு வீட்டு முன்னாடி நிற்கிறவன் இவன் தானே. நான் சொன்ன மால் முன்னாடி நின்னவன் அவன் தானே. என்ன இவனுக்கு வேறு வேலையா இல்லையா? இல்லை, விஜயை எப்படி ஒரு தனித்த அடையாளமோ அல்லது ஒரு சூப்பர் ஹீரோவோ பார்க்குற மனநிலை இருக்கோ அதே மாதிரியான மனநிலை தான் இங்கே சீமான் கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரியான விமர்சனம் போகுது. குறிப்பாக ஒரு மேடையில் பேசிகிட்டு இருக்காரு. இங்கே எப்படி ஒரு நடிகர் கூட செல்ஃபி எடுக்கணும்னு ஆரப்படித்து போவாங்களோ அதே மாதிரி ஒரு இளைஞன் போகிறாங்களா, அப்போ கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்றா இருக்கா அப்படின்ற இடத்துக்கு போகுது. சினிமா மாயை வேற. இவன் ஒரு அரசியலால் ஈர்க்கப்பட்டு என் மண்ணுக்கான எனக்கான அரசியலை என் தலைவன் சொல்கிறாலும் அவங்க கூட போய் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது எப்படி இருக்குது? வந்து விஜய் வந்து இப்படி பண்ணார் அப்படின்னு போய் ஃபோட்டோ எடுக்கிறது எப்படிங்க இருக்குது? இதுவரையும் சமூக நலனில் இல்லை சமூகத்தில் நடக்கிற விஷயங்களில் விஜயோட பார்வை என்னன்னு ஒருத்தனை கூப்பிட்டு கேளுங்க. ஓகே. இல்லை நாங்கள் 2026 வந்த பிறகு எல்லாத்தையும் சொல்லிடுறோம். அப்போ 2025 2026 மிட் நைட் வரைக்கும் அது பிறக்கிற வரைக்கும் இவர் ஒன்றும் கண்டுக்க மாட்டார். 4 படுகொலைகள் நடக்கும், ஒன்றும் கண்டுக்க மாட்டார். அரசியல்வாதிகள் கொள்ளையடிப்பான், ஒன்றும் கண்டுக்க மாட்டார். 2026 வந்த பிறகு ஒட்டு மொத்தமாக ஒரே நாளில் ஒரே ஃபைட்டில் எல்லா எதிரியும் அடிச்சிடுற மாதிரி எல்லாத்தையும் முடிச்சு கீச்சிடுவாரா? அவருக்கு அரசியல் வருவதற்கு உரிமை இருக்குது. ஆனால் முதல்ல நீ யார், உன்னோட முகத்தை சொல்லு. ஒரு அரசியல்வாதி என்ன பண்ணீங்க அப்படின்னு எங்களோட இந்த மக்களோட அறியாமையை பயன்படுத்தி எங்களை ஆளணும் மட்டும் நினைக்காத. ஓகே. பல திசைகளிலிருந்து கல்லெறிக்கு நீ வந்து உள்ளாக்கப்படுவாய். ஓகே. ஒரு நிறைவு கேள்வி இந்த செக்மெண்ட்டில் சீமான் ஒரு சமிக்கையை கொடுக்குற மாதிரியான பேச்சுக்கள் இதில் இருக்குது. ஆனால் விஜய் அவர்கள் இதை ஒத்துப்பார். ஏன்னா விஜய் வந்து தனித்து நின்று தான் ஓட்டு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவார்னு ஒரு விமர்சனம் இருக்குது, ஒரு கருத்துரையாக இருக்குது. ஆனால் சீமானுடைய அந்த அழைப்பையோ அல்லது சீமான் ஒத்துக்கிற அந்த விஷயத்தையோ விஜய் ஏற்றுப்பாரா? இல்லை, என்ன நான் ஒரே வரையில் சொல்லணும்னா
விஜய் சீமான் 2 பேரும் கூட்டு, விஜய் கூப்பிட்டா சீமான் போவார், இல்லை விஜய் கூப்பிட்றதுக்காக சீமான் காத்திருக்காரு வெயிட்டிங் அப்படின்னு சொன்னால் சீமானின் இத்தனை ஆண்டுகால அரசியலை இதை விட ஒருத்தனால் கொச்சைப்படுத்த முடியாதுதான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம், அது 2026 தேர்தலில் தான் தெரியும் அவங்க என்ன மாதிரியான ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னு. ஆனால் இன்றைக்கும் சமூக வலைதளங்களில் அல்லது நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த சமூக வலைதளங்களில் இது ஒரு பேசு பொருளை உருவாக்கியிருக்கு. அண்ணன் அவங்களோட கூட்டணி சேருவாங்களா இல்லையா அப்படின்றது கரெக்டாக மிக தெளிவான பார்வையை முன்வைத்தீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார். நன்றி.